வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம விதைகளோட பொதுத்தமிழ் புத்தகத்த பத்தி பார்க்கலாம். புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கித் திகைப்பதேன், வித்தகன் தெய்வப்புலவன் திருவள்ளுவன் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது அப்படின்னு சொல்லி கவிமணி சொன்னாங்க. திருக்குறள படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இந்த புத்தகத்துல நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் ஒவ்வொன்னு நம்ம தேடி படிக்க முடியாது இல்லைங்களா? அதுக்கு நேரம் விரயமாகும். இந்த பர்ட்டிகுலர் சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் புது புக்ல எங்க இருக்கு? பழைய புக்ல எங்க இருக்கு? கவர்ன்மெண்ட் மெட்டீரியல்ல எங்க இருக்கு? இதெல்லாம் ஒவ்வொன்னையும் தேடி தேடி படிக்கிறக்கு நமக்கு நேரம் விரயமாகும். இதெல்லாம் கம்பைல் பண்ணி தான் நமக்கு இந்த புக் உருவாகியிருக்கு. இது நீங்க குரூப் 2, குரூப் 4 படிக்கிறவங்க, குரூப் 2ஏ மெயின்ஸ்ல தமிழ் 60 மார்க் இருக்கு இல்லைங்களா? அது படிக்கிறவங்க இந்த புத்தகத்த நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இது அப்டேட்டட் வெர்ஷன் தான். புக்கோட ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் குரூப் 4ஓட சிலபஸ், குரூப் 2ஓட சிலபஸ் உங்களுக்கு முழுமையா குடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம சிலபஸ் அடிக்கடி நம்ம கண்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம எந்த அளவு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அப்படியே லைன் பண்ணிட்டு வரலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்கள அடிப்படையா கொண்டதுன்னு தான் சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம 11த், 12த்தையும் கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா, அந்த மாரி தான் 10ஆம் வகுப்பு தொடர்ந்தா சொல்றாங்க. ஆனா 11த், 12த் எல்லாமே கேட்கறாங்க இல்லையா? அதனால +1, +2 ஓல்டு எடிஷன் புக்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணி தான் இந்த புத்தகம் உருவாயிருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ல எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு குடுத்துருக்கு. பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுதுக, பிழை திருத்தம் ஒவ்வொன்னுக்கும் அதோட பேஜஸ் இருக்கும். ஆஸ் யூசுவல் இண்டெக்ஸ் பேஜ்ல இருக்க மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. அத நீங்க ஃபுல்லும் பார்த்துக்கலாம். இந்த பேஜஸ் ஃபுல்லுமே நான் காமிச்சுர்றேன். ஸோ 6த் புக்கு, 7த், 8த், 12த் வரையில இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக பிளஸ் கவர்ன்மெண்ட் மெட்டீரியல் எக்ஸ்ட்ராவா குடுத்துருப்பாங்க இல்லையா? அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த புக்ல கவர் ஆயிடும். இந்த புக்கோட சில பேஜஸ், சாம்பிள் பேஜஸ் வேணும் அப்டின்னா, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ட்ல 7867 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லைங்களா? அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2ஏ மெயின்ஸ்ல கூட இந்த லகர வேறுபாடு, மயங்கொலி பிழைகள்ல இருந்து ரொம்பவுமே டிஃபரண்ட்டா கேட்டிருந்தாங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க இல்லையா? யூஜி படிக்கிறாங்க இல்லையா? இல்ல தமிழ் லிட்டரேச்சர் படிப்பாங்க. இல்லைன்னா யூஜில ஏதோ ஒரு கோர்ஸ் படிப்பாங்க. அவங்க யூஸ் பண்ற தமிழ் புத்தகத்திலிருந்து இத எடுத்திருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம குரூப் 4, குரூப் 2 லெவல்லயும் கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எல்லாமே சேர்த்தி தான் உங்களுக்கு இது ஃபுல்லும் குடுத்துருக்காங்க. ஓகே. வெறும் குரூப் 4 மட்டும் இல்லாம, குரூப் 2 லெவல்ல கூட நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் குடுத்துருக்காங்க? 20 அதிகாரம் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 20 அதிகாரமும் ஒரே இடத்துல இருக்கும். நீங்க ஈஸியா அந்த 20 அதிகாரம் படிச்சுட்டு, அதுல கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாரி பழமொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன மாரி பழமொழி இருக்கு. இத நீங்க நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணி விட்டீங்கன்னாவே போதும். ஓகேவா? இப்ப கா வரிசையில என்ன இருக்கு? ஆ வரிசையில என்ன இருக்கு? ஒவ்வொரு அந்த எழுத்து வரிசையில இருக்கக்கூடிய பழமொழிகள் தனியா குடுத்துருக்காங்க. பழமொழிகள்லயே கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. பட் குரூப் 4ல அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம இது எல்லாமே ஒன்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? படிச்சுக்கிறது நல்லது தான். அதே மாரி ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 68 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அதுவும் இந்த புக்ல கவர் ஆயிருக்கும். தென் கலைச்சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தமிழ் புக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் மட்டும் இல்லாம, சயின்ஸ் புக்ல இந்த மாரி தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொற்கள் அதுவுமே உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் 11த், 12த் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி கலைச்சொற்கள்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஏன்னா, நம்ம சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, கணினி, தொழில்நுட்பம் இது சார்ந்த கலைச்சொற்கள்னு கேட்டிருக்காங்க. சிலபஸ்ல அந்த பாயிண்ட் இருக்கு. அப்ப நம்ம அதுவும் தான் நம்ம சேர்த்து படிக்கணும். தமிழ் புக்ல இருக்கிற பின்னாடி புக் பேக்ல கலைச்சொற்கள் மட்டும் பார்த்தோம்னா, நமக்கு அது பத்தாது. சரிங்களா? அதனால அதையும் பேஸ் பண்ணி நம்ம இது ஃபுல்லுமே இருக்கு. ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்க ஃபுல்லுமே படிக்கலாம். ஓகே. பங்க்சுவேஷன் அதுக்கானது. அப்புறம் இப்ப வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், அறிக்கை கவர்ன்மெண்ட் அறிக்கையிலிருந்து கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா? பேசேஜ். அது எல்லாமே உங்களுக்கு இதுல கவர் ஆயிடும். புது சிலபஸ் படி இது ஃபுல்லுமே இருக்கும். ஸோ இது வாங்கிக்கோங்க. இது வாங்குறீங்க அப்டின்னா எனக்கு என்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் கம்பைலேஷனும் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சப்ஜெக்ட்டும் ஆப்டிட்யூட்னா ஆப்டிட்யூட் 2019லேருந்து 24 வரையிலும் டாபிக் வைஸ் கம்பைலேஷன் இருக்கு. அது ஃபுல்லுமே உங்களுக்கு கிடைக்கும். வித் சொல்யூஷனோட மேத்ஸ் வித் சொல்யூஷனோட இருக்கும். அதே மாரி மத்த சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸ் உங்களுக்கு இருக்கும். 2019லேருந்து 24 வரையிலும் கவர் ஆகுது. ஐஎன்எம், பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. அதுவும் தனித்தனி டாபிக். இப்ப அம்பேத்கர்லருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அது தனியா இருக்கும். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்ல அவரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன? அவர் தொடர்பான கொஸ்டின்ஸ்லாம் என்ன? இதுவரையிலும் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இந்த கம்பைலேஷன் நீங்க படிச்சுட்டு, மேத்ஸ் இந்த கம்பைலேஷன் போட்டுட்டு, தமிழ் இந்த புக் படிச்சீங்கன்னாவே ஓரளவு நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம்.
ஸோ இதில் அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது. இப்ப நமக்கே தெரியும் இல்லைங்களா? இப்போ சந்தால்ஸ் பத்தி கேட்குறாங்க அப்படின்னா, புக்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாரியும் கூட அந்த மாரி அப்ரோச்லயும் கூட நம்ம படிக்கலாம். உலுகுலன் கிளர்ச்சி பத்தி கேட்டிருக்காங்க. முண்டா கிளர்ச்சி பத்தி கேட்டிருக்காங்க. இதுல ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி ஹிஸ்ட்ரிக்கு பழைய யூனிட் 9 இப்ப யூனிட் 6ல இருக்குங்களா? இந்த ஸ்கீம்ஸ் இது எல்லாமே 2024 வரையிலும் கவர் ஆயிருக்கு. இப்ப 2025 ஸ்கீம்ஸ் எல்லாம் கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு டெஸ்ட் பேட்ச் போகுது இல்லைங்களா? ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கவர்னன்ஸ்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து தனித்தனி கம்பைலேஷனா வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் எல்லாமே குடுத்துருவோம். தமிழ் புக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் காப்பியா வருது. இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல 7867 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லைங்களா? அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா கால் பண்ணுங்க. நீங்க நெறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கனால வெயிட்டிங் கால் போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அந்த கால்ஸ் முடிச்சுட்டு நான் உங்கள வந்து கூப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.